இன்றைய தினமலர் செய்தியில் விஞ்ஞான உலகத்தில் ஒரு புதுமையான செய்தி. சீனாவின் மக்கவ் நகர் சாலையில் மொபைல் போனில் பேசியபடியே இருந்து மூதாட்டியை மனித உருவ ரோபோ பயமுறுத்தியதால் போலீசார் கைது செய்தனர். உலகிலேயே முதல் முறையாக ரோபோ ஒன்றை கைது செய்யப்பட்டுள்ளது இப்பொழுதுதான். தமிழகத்தில் கட்டப்பட்ட பாலங்கள் மீது சாலை அமைக்காமல் 600 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு கணக்கு காட்டப்பட்டுள்ளதாக புகார் கூறப்படுகிறது. மேலும் சென்னை மத்திய கைலாஸ் எல் வடிவ மேம்பாலத்தில் கான்கிரீட் ஓடுதளத்தில் வாகனங்கள் தள்ளாடுபடியே சென்றது சர்ச்சைக்கு உள்ளானது. கொடுமையிலும் கொடுமை. தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் புற்றுநோய் பாதிப்புக்கான உயரக மருந்துகள் இல்லாததால் நோயாளிகள் அவதி. லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து மருந்து வாங்க வேண்டிய நிலைக்கு நோயாளிகள் தள்ளப்பட்டுள்ளனர். பெங்களூரு ரீல்ஸ் செய்யும் நோக்கில் தந்தையை கோணிப்பையில் அடைத்து கொரியர் பார்சல் அனுப்ப மகளின் செயலால் பரபரப்பு ஏற்பட்டது. மன்னிப்பு கேட்டதால் போலீசார் எச்சரித்து அனுப்பியுள்ளனர். டில்லி அடுக்குமாடி குடியிருப்பில் தீ. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேர் பலி. மத்திய பிரதேச மின்சார கார் சார்ஜிங் பாயிண்ட் வெடித்து 8 பேர் பலி. வணக்கம்.